இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, என்ன ஃபிலிம் அப்படின்னு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, நல்லா நீட்டாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேங்கோவர் பார்ட் 2. பட் கைஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேங்கோவர் பார்ட் 2 நான் வாங்கினது வந்துட்டு தமிழ் டப்பிங் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தமிழ் டப்பிங் நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் தமிழ் டப்பிங்கில் அப்படி ஒரு படம் இருக்கிறனால தான் நமக்கு பாதி பேர் இந்த படமே தெரியும். ஆக்சுவலி ஹேங்கோவர் பார்ட் 2 தமிழ் டப்பிங் வந்துட்டு எங்கேயோ மதுரை சைடில் இருக்கிற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்டில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், படம்லாம் நான் பார்க்கல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சயின்ஸ் லேபு அந்த மாதிரி போகும்போது இப்படி ஒரு படம் இருக்குடான்னு உட்காந்து பேசும்போது நான் கேள்விப்பட்டேன், ஹேங்கோவர் பார்ட் 2 அப்படின்னு. ஸோ அப்படி கேட்டு அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் அந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சோல்டு ஆன்லைன் பை சோனி டிஏடிசின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சோனி டிஏடிசியோட லேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் வார்னர் ப்ரோஸ் அப்படின்றாங்க. சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் வார்னர் ப்ரோஸ். பட் தெரியல வார்னர் ப்ரோஸ் இப்படிலாம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் அது ஆச்சரியமாகவே இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா நீட்டான பேக்கேஜிங் தான் உண்மையிலே. ஹேங்கோவர் பார்ட் 2 பார்ட் 1 அது வரைக்கும் பார்த்ததில்லை, பார்க்கணும் அதையும். வாவ், வெரி நைஸ். லெஜெண்டரி பிக்சர்ஸ் வார்னர் ப்ரோஸோட ஒரு பாக்ஸ் செட். ஓப்பன் பண்ணலாம். இருக்குது, நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, எந்த வித டேமேஜும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ளே பண்ணி நம்ம டிஸ்கில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, ஆடியோ பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, சரவுண்ட் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே.